Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, EEE with specialization in electric vehicles and energy engineering. அன்புள்ள Girias, இது நம்ம family. ஹலோ அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரேடியோ ரூம் லான்ச்சுக்கு வந்திருக்கீங்க. ஸோ எப்படி இருக்கு? இது வந்து என் குடும்ப ஃபங்க்ஷன் மாதிரி தான். ஸோ வெங்கி சார் வந்து என்னோட அடாப்டட் ஃபாதர் மாதிரி. ஸோ அவர் வந்து இந்த ஆப்பை வந்து ஒரு பெரிய விஷனாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ஜென்ரலாக இப்போ நிறைய பேர் படிக்கிறதே இல்லை, புக் ரீடிங் ஹேபிட்ஸே இல்லை. ஸோ அந்த ஆடியோ புக்காகவும் கேட்டு நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றதுனால இப்போ வந்து ஒரு படம் மாதிரி ஒரு கதையை எடுத்து நம்ம எப்படி காட்டுறது அப்படின்ற மாதிரி ஒரு ஜோனில் அவர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த ஜேர்னியில் நானும் வந்து அவர் கூட சேர்ந்து இந்த கோடர்ஸ்க்கு அப்புறமா இதை டெவலப் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சுற்றினேன். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு நிறைய நேரம் சுற்றலை நீன்னு சொல்லிட்டு என்னை நிறைய திட்டினார். ஸோ இருந்தாலுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆப்பில் நானே பாட்டாக இருந்திருக்கேன். ஸோ எனக்கு இந்த ஆப் நிறைய சந்தோஷமாக நிறைய பேருக்கு போய் சேரணும். நிறைய வருங்கால படிக்க டைம் இல்லாதவங்க நிறைய தமிழ் லிட்ரேச்சரில் இருக்க கதைகள், தமிழ் ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே இந்த ஆப்பில் நீங்கள் வந்து கேட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு ரேடியோ பற்றின மெமரிஸ் எதாவது இருந்தால் அதை ஷேர் பண்ணி. இல்லை, எனக்கு ரேடியோவில் தான் நான் எனக்கு ரொம்ப பேஷனட்டான இண்டஸ்ட்ரீஸில் ரேடியோ ஒன்று. ஏன்னா அது வந்து ஒரு அழகான ஒரு மீடியம் கூட. ஸோ நான் நிறையா ரேடியோ ஸ்டேஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரேடியோ ஒன்னில், அப்புறமா ஹலோ எஃப்எம்லாம் ஷோஸ்லாம் சும்மா ஒரு காலேஜ் படிக்கும் போதே நாங்கள் பண்ணி நிறையா ஜாலி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அனுபவங்கள் தான் இருக்குது. எனக்கு ஒரு ஆடியோ விஷுவல்ன்றது ஒரு நல்ல ஒரு மீடியம். ஆடியோ மீடியம்ன்றது ஒரு நல்ல மீடியம். ஸோ அதில் நம்ம நெக்ஸ்ட் ஆப்பாக ஒரு இது பண்ணுறோன்றது, நம்ம ஊர்லேருந்து நம்ம ரீஜனல் ஸ்டோரி டெல்லர்ஸ்ன்ற மாதிரி நம்ம ஊர் கதைகளை எடுத்துகிட்டு போய் உலகம் ஃபுல்லாக சேர்க்குறோன்றது, ஒரு அப்ராட்லேருந்து ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணி நம்ம இது பண்ணுறாங்கன்றது இது நமக்கு பெருமைக்குரிய ஒரு விஷயமாக தான் நான் நினைக்கிறேன். இப்போ ரேடியோ சிறுகதைகள்லாம் இந்த இதில் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்களும் இப்போ ஒரு கதை வந்து டைரக்ட் பண்ணுறதா நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அது எப்போ நாங்கள் எதிர்பார்க்கலாம்? நான் ட்ரை பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கேன். ஸோ நிறையா, ஏன்னா இங்கே எல்லாமே ப்ராசஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம பெரிய பணங்கள்லாம் ஒரு இன்வால்வ் இல்லையா, நம்ம போய்ட்டு எடுத்தோம் கோத்துன்னு ஒரு விஷயத்தை பண்ண முடியாது. ஸோ நான் என்ன முடிஞ்ச அளவுக்கு வியாபாரமாகக்கூடிய கதைகளையும் நான் வந்து ப்ரொடியூசர்ஸ் கிட்ட கொண்டு போயிட்டுருக்கேன். நான் நடிக்கிறதுக்கும் நிறைய கதைகள் வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஒரு மாதிரி பொறுமையாக ஒரு நல்ல படமாக பண்ணோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எப்படி போயிட்டுருக்கு பிக் பாஸ்க்கு அப்புறம் ஆஃப்டர் டைரக்ஷன், ஆக்டிங் அந்த நல்லா தான் போகுது. நிறைய பேருக்கு நம்மளை தெரியுது. ஒரு மாதிரி ஒரு ஸ்பாட்லைட் மாதிரி தானே, திடீர்னு ஒரு இடத்துல நமக்கு லைட் போட்டு தராங்க இல்லையா, அது விஷயத்தில் ரொம்ப நல்லா தான் இருக்குது. எனக்கு ஜென்ரலாக அட்டென்ஷன் விரும்ப மாட்டேன். ஸோ நான் ஒரு மாதிரி சைலண்ட்டாக ஏதாவது வேலையை மட்டும் பண்ணி அந்த வேலை நடக்கும்போது மட்டும் அந்த வேலையை பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் நண்பர்கள்லாம் சந்திச்சிங்களா, பிக் பாஸ் நண்பர்கள்லாம்? ஏன்னா ரொம்ப உங்களை பார்க்கல. இல்லை, நான் அவங்க யாரையுமே சந்திக்கல. நம்ம நண்பர்களான்னு சொல்லாமலே தெரியல. பட் இருந்தாலும் எனக்கு அவங்க மேலே ஒன்றும் கோவம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சந்தோஷமாக தான் இருக்கேன். ரொம்ப நன்றி. நன்றி.